வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரோட் கிங்ஸ்டாரில் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம ரெட் ரோவில் 450 தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்குது இந்த வண்டியில், அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லோ அண்ட் டார்க்கு அவ்வளோ ஆசமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் இருக்க ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது. பாசிட்டிவ்ஸுங்கிற சைடு வந்து நிறைய இருக்குது. பாசிட்டிவ்னு இப்போ எடுத்துகிட்டா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 110% ஆயிரும், பேக்கில் வந்து 160 பெட்டர் வந்து டாப் ஸ்பீட் போகிறக்கும் ஆப்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. தென் இந்த வண்டியில் இருக்க பிரேக்கிங்கும் ஆசமாக இருக்குது. நீங்கள் அதை வந்து அப்கமிங் ரைடிங் ரிவ்யூவில் நீங்கள் பார்ப்பீங்க. தென் வந்து இந்த வண்டியில் இருக்க மூட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். பக்கத்தில் வர இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மூட் இருக்கும். சரி, மோட் பட்டன் இங்கே இருக்கா? இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது, ரைடிங் மோடு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒன்று. தென் ஈக்கோவில் வச்சிங்கன்னா பவர் வந்து நார்மலாக கொடுத்துருக்க விட அப்படியே ஒரு 10% கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்து 40 PS வண்டியில் வந்து ஒரு 30 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது. இதுவே வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸில் வச்சு ஓட்டினா இந்த வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவரும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த வண்டியில். தென் இதில் வந்து சர்வீஸ் டியூ காமிக்கும். இன்ஜின் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரியில் இப்போ இருக்குது. ரைட் பண்ணிட்டு வந்தனால நமக்கு இந்த டெம்பரேச்சர் காமிக்குது. இது வந்து இந்த கிளைமேட்டோடது காமிக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன் இது. தென் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்பு ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். இதில் டபுள் சைடும் இதில் இண்டிகேட்டரும் இதில் இருக்குது. தென் ஒன்ஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வண்டி எப்படி இருக்குன்ட்டு. இதில் இன்னும் ஹைலைட்டான ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஹசார்டு வந்து சாவி எடுத்தால் கூட வண்டியில் வந்து ஹசார்டு வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வாங்க, நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம சாவி கையில் இருக்குது, பட் வந்து ஹசார்டு வந்து ஸ்டாண்டர்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நைட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வண்டியை ஒரு சைடில் நிறுத்திட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு கடைக்கு எங்கேயும் போவோம். அப்போ வந்து வண்டி இருக்கதே பிளைண்ட் ஸ்பாட்டில் தெரியாது, ஹைவேல மோஸ்ட்லி தெரியாது. அந்த டைமில் வந்து நம்ம சாவி ஆஃப் பண்ணி சைடில் கூட பண்ணிக்கலாம். பண்ணும்போது கூட இந்த இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேல அந்தளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. மோஸ்ட்லி நம்ம வண்டி 450cc ஒரு வண்டி எடுக்கும்போது அதை வந்து லோக்கலில் ஓட்ட போகிறதில்ல, ஒன்லி ஹைவே ட்ராவல்ஸ். நம்ம க்ரூஸ் பண்ணுறது ஒரு 80, 100 அந்த மாதிரி இதுக்கு ஆப்டபுளாக இருக்கும். தென் ஹைவேல போகும்போது அந்தளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது தெரியாது. பட் லோக்கல் ஓட்டினா ஆப்வியஸ்லி தெரியும் கண்டிப்பாக. அதுக்கு ரீசன் என்னென்னா, அது வந்து 450cc 40 PS பவர். நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஒரு வண்டி வாங்கிட்டு நீங்கள் வந்து ஈக்கோவில் போட்டு ஓட்ட போகிறதில்ல, மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ் மோடில் போட்டு ஓட்டும் போது இந்த வண்டி அவ்வளோ ஆப்டபுளாக இருக்காது, லோக்கலில் ஓட்டுறக்கு கரெக்டாக இருக்காது. நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க ஒவ்வொரு கியர் ரேஷியோக்கு எந்த மாதிரி போகுது அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஹைவேல சுத்தமாக ஹீட்டு தெரியாது, வண்டியோட வெயிட்டுமே தெரியாது. 6 ஃபீட் இருக்குது எனக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் டாலாக இருக்குது. பட் நீங்கள் 5 ஃபீட் 5.5க்கு மேலே இருந்தாலே தாராளமாக இந்த வண்டி ஓட்டலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரீசன் வந்து இது வந்து எல்லாருமே ஓட்டுறக்கு உண்டான ஒரு பைக் தான், அப்ரைட்டான பொசிஷன். நான் 6 ஃபீட்டு, பட் நீங்கள் பார்க்கலாம் இப்போது எனக்குமே கரெக்டாக தான் இருக்குது. ரைடர் பொசிஷன் பாருங்கள், நோ ப்ராப்ளம். லாங்குக்கு வந்து பக்காவாக இருக்கும். குஷனிங் சீட்டுமே லோக்கல் ஓட்டுற ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் லாங் வந்து ஓட்டுற மாதிரி இருந்தால் ஒன் டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ஓட்டினதில் எந்த பெயினுமே இல்லை, நல்ல ஃபீட்பேக் இருக்குது, நல்ல குஷனிங்காக தான் இருக்குது. மக்களே, இப்போ வந்து நம்ம பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுக்கலாம். இதில் ஒரு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, மற்ற வண்டியில் இன்ஜெக்டர் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப மைன்யூட்டான டைம் எடுக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்குது, நீங்களே கேளுங்களேன். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து எக்ஸாஸ்ட் நோட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான பீட்டு. நம்ம ஒவ்வொரு ஆர்பிஎம்முக்கும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து கரெக்டாக 1500 இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 2000 வச்சு பார்க்கலாம். 2000 அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம ஒரு 3000 வச்சு பார்க்கலாம். நோட்டிஸபுளாக நீங்கள் பார்க்கலாம், வைப்ரேஷன் வந்து இங்கே ஹெவியாக வருது. 3000லேயே கிளியராக வைப்ரேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 4000 வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு 5000. தென் இப்போ ஃபுல் ஆர்பிஎம் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ ஒரு சின்ன ஆஃப் ரோடு மட்டும் செக் பண்ணலாம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பட் ஸ்வீட்டாக இருக்கும், பார்த்துக்கலாம். அதோட ரிவ்யூவும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன்.
நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா தூக்கி வீசுங்க எங்கேயாச்சும். ஸோ கைஸ், இது வந்து ஆக்சுவலாக ஆஃப் ரோடுக்கு பண்ணுறக்கு உண்டான வண்டியே கிடையாது. நம்ம இருந்தாலும் நார்மலான ஒரு வண்டி ஒரு ஆஃப் ரோடை வந்து டேக்கிள் பண்ணுதான்னு பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி எஸ், கண்டிப்பாக பண்ணுது. பட் ஹீட் வந்து ரொம்பவே இருக்குது. நீங்கள் எடுக்கிற வண்டி வந்து எதுக்கு உண்டான பர்பஸ்ன்னு பார்த்துடுங்க. இது வந்து ஆஃப் ரோடுக்கு உண்டானது கிடையாது. ஆன் ரோடு நம்ம ஒரு க்ரூஸ் பண்ணுறோன்னா ஒரு 70ல் வச்சு க்ரூஸ் பண்ணால் எந்த ஷட்டில் அந்த செயின் வந்து தட்டி தட்டி ஓடுறது இதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் 70க்கு மேலே வச்சு ஓட்டும் போது எந்த ப்ராப்ளமே இல்லை. அதுவே வந்து நீங்கள் 70 கீழே போகும்போது வண்டியில் கண்டிப்பாக வந்து செயின் ஷட்டில் அடிக்க அந்த ப்ராப்ளம் இருக்குது. தட்டி 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 ஓடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு 70+ நீங்கள் ஓட்டுறீங்க, 80ல் வச்சு க்ரூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளமே இருக்காது. மைலேஜ் அரௌண்ட் 30+ ஹைவேல சாலிடாக தரும். தென் லோக்கலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 28 எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரேஸ் அடித்து ஓட்டுற மாதிரி இருந்தால் ஹைவேவாக இருந்தாலும் சரி லோக்கலாக இருந்தாலும் சரி கம்மியாக தான் வரப்போகுது. லோக்கலாக இருந்தால் ஒரு 20லேருந்து ஒரு 23 ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ரஃபாக ஓட்ட போகிறதில்ல, அந்தளவுக்கு கிடைக்காது ரோடு வந்து. ஸோ வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 20லேருந்து 24 எதிர்பார்க்கலாம் நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால். அதே நீங்கள் நார்மலாக தான் க்ரூஸ் பண்ண போகிறேன், அதில் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் சாலிடாக 25+ வந்து லோக்கல் எதிர்பார்க்கலாம். ஹைவேல வந்து 30+ எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து க்ரூசிங் வந்து ஒரு 80ல் வச்சு ஓட்டுறீங்கன்னா தாராளமாக அது 30+ வரக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதுவுமே அப்கமிங் எதுவும் ஓனர்ஷிப் ரிவ்யூ நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், இப்போ வந்து டேர்னிங் ரேடியஸ் பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஹிமாலயனில் வந்து ரொம்ப தூரத்தில் திரும்புகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இதுலேயும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப மேனேஜபிளாக தான் இருக்குது. ரொம்ப தள்ளி போய் திரும்புகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மேனேஜபிள் தான், ப்ராப்ளம் இல்லை.
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கியர்லேயும் அதாவது ஆக்சிலேட்டரே கொடுக்காம இந்த வண்டி மூவ் ஆகும். இன்ஜெக்டர் வண்டியில் மோஸ்ட்லி வந்து கீர் போட்டு கிளச்சை விட்டாலே மூவ் ஆகும். நம்ம அதே தான் இதுலேயும் செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கீர்லேயும் எந்த அளவுக்கு போகுது, தட்டாமல் போகுதா, எந்த கீர் வரைக்கும் அது ரிலாக்ஸாக போகுது, அதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் கொடுக்குற நீடு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கீர் போடுறோம். ஓகே, இப்போ நான் செக் பண்ணலாம். இப்போ நம்ம கை எடுத்துக்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கை இங்கே தான் இருக்குது, அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு கீரில் 11 வரைக்கும் போகுது. தென் இப்போ நம்ம செகண்ட் கீர் போட்டிருக்கோம். நோ ஆக்சிலேட்டர், ஜஸ்ட் பை கீர்லேயே அதாவது கிளச் விட்டோடனே போயிட்டுருக்கு. செகண்ட் கீரில் ஒரு 19 வரைக்கும் போகுது, நோ ப்ராப்ளம். தென் தேர்ட் கீர் இப்போ தேர்ட் கீரில் தட்டி தான் போகுது, பட் இருந்தாலும் போகுது. நம்ம கிளச்சை மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. 24 குட் இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு ஆக்சிலேட்டரே கொடுக்காம அது பாட்டு போயிட்டே இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபோர்த்து கீர் போடலாம். ஸோ இல்லை, இது வந்து செட் ஆகாது, தட்டி ஓடுது. ஓகே, தேர்ட் கீர் வரைக்குமே ப்ராப்ளம்லாம் போகுது. ஃபோர்த்து கீருக்குமே வந்து ஒரு 30 வரைக்கும் போகுது. ஓகே, நம்ம எல்லா கீருமே போட்டு பார்த்துடலாம், நோ ப்ராப்ளம். தென் ஃபிஃப்த்து, இது ஒரு ஸ்லோப், அதனால மோஸ்ட்லி தெரியல. 32, 33 வரைக்கும் போகுது. தென் சிக்ஸ்த்து கீர் இது ஆப்வியஸ்லி தட்டுது, வண்டி ஆஃப் ஆயிடும், சட்டில் ஆகிற அளவுக்கு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபிஃப்த்து கீர் மேக்ஸிமம். ஃபோர்த்து கீரில் போட்டு 30 வரைக்கும் ஆக்சிலேட்டரே கொடுக்காம போகலாம். அதுலேருந்தே போகுதுன்னா சான்ஸே இல்லை. ஓகே, நம்ம கீர் டவுன் பண்ணி தான் போய் ஆகணும். ஓகே, ஃபோர்த்து கீர். ஓகே, விட்டுங்க, நல்ல கீர் ரேஷியோ. ஸ்மூத் ரைடிங். ஸோ கைஸ், இப்போ நம்ம கடைசியாக கன்க்ளூஷன் வந்தாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு க்ளீன் அண்ட் கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம க்ரூசிங் ஸ்பீட் வந்து ப்ராப்ளமே இல்லை கைஸ். 70ல் போனால் கூட வண்டி வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. 70 to 90 ஸ்வீட் ஸ்பாட். அவ்வளோ வண்டி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போகுது, 6 கீர் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகுதுங்கிற ஒரு இதே வேண்டாம். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, எங்கேயுமே வைப்ரேஷன் தெரில. 80லலாம் எதுவும் தெரில. பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஐட்லிங்கில் பார்த்துருப்பீங்க, 3000ல் வந்து இந்த இடத்துல எங்கேயோ வைப்ரேஷன் வர மாதிரி. பட் ஹைவேல போகும்போது எந்த வைப்ரேஷனுமே இல்லை. அப்புறம் இதுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் எடுத்து கொடுக்குறதே வந்து இந்த டயர்ஸ் தான். பேக்கில் வந்து 160 செக்ஷன், ஃப்ரண்ட்டில் வந்து 120 செக்ஷன். மோஸ்ட்லி சூப்பர் பைக்கில் நீங்கள் பார்க்கலாம் 120 செக்ஷன்லாம் ஃப்ரண்ட்டில் வரும், பேக்கில் 160 செக்ஷன், 180 செக்ஷன். இது மேபி நீங்கள் அடுத்து அப்கிரேட் பண்ணும்போது 170 போட்டிங்கன்னா இன்னுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். மைலேஜ் எதிர்பார்க்குறீங்கன்னா சேம் இதே இதில் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு செக்ஷன் கம்மி பண்ணி போடலாம். அதுவும் கூட இன்னும் பெட்டர் மைலேஜ் வர வாய்ப்பு இருக்குது. தென் பாசிட்டிவ் சைடுங்கும் போது ஸ்பீடு போகிறப்போ ரைடராக நீங்கள் போகிறீங்கன்னா எந்த ப்ராப்ளமே இல்லை. இது கரெக்டாக லாக் பண்ணிடும். நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், அது ப்ராப்ளமே இல்லை. பிரேக் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். கார்னரிங் கட் எடுத்து போகிறதுக்கு அது வந்து பில்லியனோட தான் நான் போயிருப்பேன், எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா இதில் வின்சீல்டு இல்லை, அது ஒரே குறை தான். மற்றபடி நீங்கள் ஸ்பீடு போகிறதுக்கு கட் எடுத்து போகிறதுக்கு ப்ராப்ளமே இல்லை. தென் ஒரு கார்னர் நீங்கள் கேடிஎம்மில் எந்த மாதிரி லைன் எடுத்து போகிறீங்களோ அதே மாதிரி இதில் போகலாம். வண்டி ஸ்லிப் ஆகி நீங்கள் இப்போ பார்க்கலாம், மோஸ்ட்லி நிறையா வீடியோவில் வருது. கட் எடுக்கும் போது அது அந்த ட்ராக்கை விட்டு அப்படியே வெளியே போய் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகுது, அது ரொம்ப இதாக இருக்குது. பட் அதில் இந்த கான்ஃபிடென்ட் வந்து இதில் நல்லாவே இருக்குது. நீங்கள் இதுக்கும் பார்க்கலாம், இது ரோட் டயர் இல்லை, மேபி 2 யூஸு, ஆஃப் ரோடு அண்ட் ஆன் ரோடு அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இந்த டயருமே இருக்குது. பட் நீங்கள் ஹைவேல கார்னர் எடுக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகலை. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம், கார் கேப்லாம் போகிறது எந்த ப்ராப்ளமே இல்லை, அது பாட்டு போயிட்டே இருக்குது. தென் கம்ஸ் டு த நெகட்டிவ்னு நம்ம பார்த்தோன்னா பில்லியன் கம்ஃபர்ட்டுங்க சுத்தமாகவே இல்லை. ஈக்கோவில் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஈக்கோவில் வச்சு ஓட்டினீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, அது வந்து புல்லிங்கில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது பின்னாடி தூக்கி போடுறதுல ப்ராப்ளம் இல்லை. இதுவே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒவ்வொரு கீர் போடும்போது அப்படியே தூக்கி போடுது. அது வந்து பில்லியனுக்கு 0 கம்ஃபர்ட்டு. கீழே விழுந்துருவோமான்னு பயந்தே உட்காந்துட்டு இருப்பாங்க வண்டியில். பெட்டர் நீங்கள் அதில் ஒரு பேக் ரெஸ்ட் வச்சுட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் பில்லியனுக்கு. தென் நெகட்டிவ்னு சொன்னால் லோக்கலில் ஓட்டுறக்கு ஆப்டான பைக் கிடையாது, ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ரேடியேட்டர் ஃபேன் ஓடிச்சுன்னா மொத்தமே வந்து நம்ம காலுக்கு அடியில் வர மாதிரி தான் இருக்கும். எரியுதடி மாலா ஃபேனை போடு.
கேப்ஸ் இருக்குது ஒவ்வொரு இதுலையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்லைட்டுக்கு இடையில கேப்பு, இங்கே இருக்க ஒவ்வொரு இதுவுமே. இப்போ என்எஸ்லாம் NS400லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் பண்ணி வரும், அதை கவர் பண்ணியிருக்கலாம். ரேடியேட்டர் ஓப்பனாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து ரொம்ப கேப்ஸ், தென் ஒயர்ஸ், இந்த கேப்பு, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் அவங்க இதுக்காக இன்வால்வ்மெண்ட் பண்ணியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இந்த இதை பீஸ் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த வண்டியில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்ஸ் டு பொள்ளாச்சி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் அந்த வண்டியோட பவர் அண்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க.